பேசலாம். திரு நாகராஜ், இங்க தமிழ்நாட்டுக்கு இப்போதுதான் வந்து சேர்ந்திருக்கிறார் பிரதமர். ஆனா தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்னாடியே தமிழ்நாடு மீதான சில குற்றச்சாட்டுகளையும் திமுக அரசு மீதான சில புகார்களையும் முன்வைத்திருக்கிறார். இங்க குறிப்பா பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, அந்த வீடு கட்டும் திட்டத்தின் கீழே இப்படியான நிதி சிக்கல்கள் இருக்கிறது, அதன் காரணமாகத்தான் இங்க அதை நிறைவேற்றுவதில் தடையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை எழிலரசன் கொடுக்கிறாரு. எப்படி பார்க்கிறீங்க? வணக்கம். அதாவது தமிழ்நாடு ஒரு தனித்தீவாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கருணாநிதி ஆரம்ப காலத்திலிருந்தே மத்திய மாநில அரசுகளோடு நல்ல உறவை கொண்டிராமல் தொடர்ச்சியாக இது போன்ற ஒரு வேறுபட்ட மனநிலையோடு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. எதையெல்லாம் இவர்கள் சொன்னார்களோ, கச்சத்தீவு பிரச்சனையாகட்டும், இலங்கை தமிழர் பிரச்சனையாகட்டும், பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் இவர்கள் ஆட்சியிலே இருந்த பொழுது, காங்கிரஸை தாங்கி பிடித்த பொழுது பேச மாட்டார்கள். 18 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க, கச்சத்தீவை பத்தி பேசல. இது மாதிரி பல உதாரணங்களை சொல்ல முடியும். இந்திய எதிர்ப்பை பத்தி பேசல, இந்திய ஒழிச்சாங்க, ஒழிக்கல, அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஆனா இவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு இவர்களுக்கு மாறுபட்ட தமிழ்நாட்டை வளர்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி அங்கே அமர்ந்தால் உடனடியாக டெல்லி ஆட்சி, டெல்லி குடும்பம், இப்படி எல்லாம் பேசக்கூடிய இடத்துல முதலமைச்சர் இருக்கார். உதாரணத்துக்கு சொல்ல போனா, இன்றைக்கு பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ 60-40 இன்னைக்கு நிதி கொடுக்கப்படுகிறது. ஆனா இவங்க என்ன பேர் வச்சிருக்காங்க? கலைஞர் கனவு இல்ல திட்டம் வச்சிருக்காங்க. இவங்க கொடுக்கிற பணத்துல முழுசா வீடு கட்டிட முடியுமா? நோக்கம் என்னன்னா இவங்களுக்கு எந்த முடிச்சிடுறேன். நான் பேசுறது முழுசா கேளுங்க. நான் முடிச்சிடுறேன். இவங்க கொடுக்கறதுல முழுசா கட்ட முடியும் இல்ல. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தை ஏத்துக்க மாட்டாங்களாம். ஆனா கலைஞர் கனவு இல்ல திட்டத்தை ஏத்துக்கிட்டு இவங்களுக்கு என்ன நோக்கம்னா, எந்த காரணத்தை கொண்டும் மத்திய அரசு, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி இங்கே மக்கள் மனசுல இடம் பிடிச்சிடக்கூடாது. பல திட்டங்கள்ங்க. நீங்க தேசிய கல்விக் கொள்கை திட்டத்திலிருந்து இன்னும் நான் பட்டியலிடலாம். நீங்க விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வந்தாங்க. 10 லட்சம் பெண்கள் தமிழ்நாட்டுல பதிவு பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு பெண்களுக்கும் 1 லட்சம் ரூபாய் தொழில் தொடங்குவதற்கு. அந்த திட்டத்தை ஏத்துக்க மறுத்து விட்டு இவங்க ஒரு பேர்ல இவங்க ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. இல்ல திரு நாகராஜ், மாநில அரசுகள் மாநிலத்திற்கான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்துவதில் ஏதாவது சிக்கலோ தடையோ இருக்கா? அது மாநிலத்திற்கு, இந்த மாநிலத்திற்கு நீங்க இந்தியா முழுமைக்குமான ஒரு திட்டத்தை உருவாக்கும் போது அது தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருக்கு. மாறா எங்க மாநிலத்திற்கென்று ஒரு திட்டத்தை உருவாக்குறோம்னு வேற மாநிலம் ஒரு முடிவெடுத்தா அது அரசுக்கு எதிரானது, அது மத்திய அரசுக்கு எதிரானது, பாஜகவுக்கு எதிரானது, இல்ல பிரதமருக்கே எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அவங்க என்ன சொல்ல வராங்க, நீங்க 60% கொடுத்துட்டு பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரதமர் வீடு கட்டும் திட்டங்கிறது பொதுவான பேர் தான். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, கலைஞர் கனவு இல்ல திட்டம் இவங்க அப்பாவுடைய எவ்வளவு திட்டங்கள் நீங்க பேசுறப்ப யாரும் குறிக்கிடல, அவனும் குறிக்கிடல. அவர் முடிச்சிட்டோம், நீங்க பதில் சொல்லுங்க. முடிச்சிட்டோம், நான் முதற்கட்ட கருத்து வாங்கிட்டு வந்தேன். பிரதமரின் கிராம சதக் யோஜனா, ரின் கிராம சாலைகள் மேம்பாடு திட்டம், அதே மாதிரி நாங்க சக்தி நிவாஸ் திட்டம், விடுதியின் பேர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி விஸ்வகர்மா திட்டம், கலைஞரின் கைவினை கலைஞர்கள் திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், வீட்டுக்கு வீடு குடிநீர் திட்டம், மக்கள் மருந்தகம், முதல்வர் மருந்தகம், அதே மாதிரி போஜன் திட்டம், ஊட்டச்சத்து உறுதி செய்யும் திட்டம், நகரங்களில் வனங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பசுமை வழிகள், சமரச சிக்ஷா, மாதிரி பள்ளிகள், அதே போல கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். இது ஆக்சுவலா மத்திய அரசோட திட்டம், இந்த மாநில அரசு திட்டம் மாதிரி போக்கஸ் பண்றது. இப்படி எல்லா திட்டங்களையும் எடுத்து இப்ப அந்த நிதி மக்களுக்கு, உதாரணத்துக்கு இன்னும் பெஸ்டா சொல்ல முடியும், இப்போ கிசான் சம்மன் நிதி, விவசாயிகளுக்கு அந்த மரியாதைக்காக வழங்கப்பட்ட 6000 நிதி பாத்தீங்கன்னா 48 லட்சம் பேருக்கு ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டது. அது மிகப்பெரிய அளவில் மக்களை போய் சென்றடைந்தது. விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 19 லட்சம் பேராக குறைக்கப்பட்டு விட்டார்கள். ஏன்னா நேரடியாக அது மோடி அவர்களுடைய அந்த நிதி முழுமையாக சென்றடைய 100% போய் சேருது. மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்தி இருக்கிறது. உடனடியாக அதுல பாதியாக குறைக்கப்பட்டு இன்னைக்கு விவசாயிகள் பணத்தை தேடி அல்லாடி கொண்டிருக்கின்றார்கள். இவங்க என்னன்னா, இவங்களும் இவங்க குடும்பமும் பயன்பெறுவதற்கு 100% வர்ற பணம்
தங்களுடைய பெயரில் மாற்றி தாங்கள் கொடுப்பது போல் கொடுத்து இந்த வாக்கு வங்கி அரசியலுக்கு மட்டும்தான் அவர்கள் அந்த இப்ப நீங்க வாக்கு வங்கி அரசியல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தால் பிரதமர் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை போக்கஸ்ட் ஆன் அப்போசிஷன் அப்படின்னு தான் இருக்கு. காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள், எதிர்க்கட்சிகள் மத்திய அரசுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக இப்படி ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களை வளர்ச்சி பெறவிடாமல் தடுக்கிறாங்கிறது அரசியல் குற்றச்சாட்டு இல்லையா? ஆமா, நீங்க அப்படித்தானே பண்றாங்க. நீங்க அரசியல் குற்றச்சாட்டுங்கிறது உண்மையானதானே? ஏன்னா நீங்க அந்த பகுதியில தாங்கள் தொடர்ந்து ஆள வேண்டும், தாங்கள் சார்ந்த குடும்பம் ஆள வேண்டும், மாற்று கட்சி வளர்ந்து விடக்கூடாது, நல்ல அரசியல் வரக்கூடாது. இது தமிழ்நாட்டுல மிகச்சிறந்த உதாரணம் சொல்லலாம். அந்த நீங்க குற்றச்சாட்டுகளுக்கு நான் பதில் வாங்கிறேன். அந்த நிதி தொடர்பான விளக்கங்களையும் சொல்லியிருக்கீங்க. எழிலரசன் பதில் சொல்லிட்டு நீங்க டாஸ்மார்க் எவ்வளவு பெரிய நிறுவனம் அதாவது இப்ப வரைக்குமே திரு நாகராஜ் அவர்கள் விளக்கம் கொடுக்கல. நான் தெல்ல தெளிவா சொன்னேன். பிரதம மந்திரி வீட்டு கட்டும் திட்டத்தை பத்தி அவர் பதில் சொன்னாரான்னு கேளுங்க. 2,10,000 ரூபாய்க்கு 72,000 ரூபாய் கொடுத்துட்டு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் அது செயல்படுத்த முடியாம நிக்குதுன்னு சொன்னா கலைஞர் கனவு இல்லத்துக்கு வராது. கலைஞர் கனவு இல்லத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா அந்த திட்டத்தோட தன்மையே 60-40 தாங்கிறார். சொல்லிட்டோம் நாகராஜ் அவர் சொல்லிட்டோம். நீங்க நான் குறிப்பிட வர்ற போது உங்களுக்கு புரிதல் இல்லாம நீங்க குறுக்கிடுன்றீங்க. நான் பேசி முடிக்கிறேன். சொல்லுங்க. நீங்க 2,10,000 எவ்வளவு தரீங்கன்னு கேட்டேன். பதில் இல்ல உங்களுக்கு. கலைஞர் கலைஞர்களுடைய பணம் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? ஏங்க அந்த கதெல்லாம் கேட்கலங்க. எவ்வளவு அமௌண்ட் சொல்லுங்க. மாநில அரசு 40% அப்படிங்கிறாரு. கிடையாது. கலைஞர் கனவிலத்துக்கு அவ்வளவு கிடையாது உங்களுக்கு. முதல்ல அதான் சொல்றேன். சரி சொல்லுங்க. நாகராஜ் அவர்களை முதல்ல தெரிஞ்சு சொல்லுங்க. நான் கேக்குறேன் எவ்வளவு சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டு இருக்கேங்க. நான் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். 72,000 ரூபாய் கொடுக்கிற பிரதம மந்திரி வீடு கட்டு திட்டத்தை நீங்க உட்கார்ந்துட்டு கலைஞர் கலைஞத்தோட கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்களை குழப்பறதுக்கே பாஜகவுடைய பழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கீங்க. இல்ல திரு எழிலரசன் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா மத்திய அரசு ஒரு பெயர் வைத்து ஒரு திட்டத்தை கொண்டு வருது அப்படின்னா நீங்க அந்த திட்டத்தை வேறு பெயர்ல மாநிலத்துல செயல்படுத்துறீங்கன்னு கேக்குறாரு. பால்வேல் நான் சொல்றது போல கேட்டுங்க. நீங்க சொல்லுங்க. பிரதம மந்திரி வீடு திட்டத்துக்கும் கலைஞர் கலைமை திட்டத்துக்கும் எவ்வளவு தொகைன்னு கேட்டேன். பணத்தை இது வரைக்கும் சொல்ல தெரியல. அப்பனா என்ன அர்த்தம்? அவங்க கிட்ட தகவல் கிடையாது, தரவு கிடையாது. பொய் சொல்றதுக்கு மட்டும் தான் வராங்க. தவறான தகவலை பரப்புரைக்கு வராங்க. மத்திய அரசு கொண்டு வர ஒரு திட்டத்துக்கு மத்திய அரசினுடைய பங்களிப்பு ஒண்ணு, மாநில அரசினுடைய பங்களிப்பு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது சொல்றேன். எவ்வளவு தரீங்க உங்களுடைய கலைஞர் கனவுல? நாகராஜ் அவர் பேசி முடிக்கட்டும். நான் பேசும்போது குறுக்கிட்டீங்கன்னா நான் கட் பண்ணிடுவேன். சரி பேசும்போது குறுக்கிடுறதுக்கு நீங்க இதே வேலையில எழிலரசன் நீங்க கேள்வி பதில் சொல்லுங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன். 2,10,000 ரூபாய் கொடுக்கறதுல 72,000 ரூபாய் கொடுத்துட்டு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தை என்ன மாதிரி அது தடையா இருக்குன்னு சொல்லிட்டேன். மக்களால திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு தடையா இருக்குன்ட்டேன். நீங்க அது எவ்வளவு அமௌண்டே உங்களுக்கு தெரியல. ஆனா கலைஞர் கனவு இல்லத்துக்கு நீங்க குறிக்கிடுறீங்க. கலைஞர் கனவு இல்லத்துக்கும் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. உங்களோட கான்ட்ரிபியூஷன் கம்மி, 41,000 ரூபாய் தான். முதல்ல அதை தெரிஞ்சுங்க. நீங்க உங்களுக்கு தெரியாததுக்கு உங்களுக்கு எதுக்கு சார் நாங்க சொல்றோம்? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கலைஞர் கனவு திட்டத்துக்கு எவ்வளவு பணம் தரீங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. நான் பேசிட்டு இருக்கும்போது பேசுங்க சார். அவர் கேள்வி தான கேக்குறாரு. நாகராஜ் நீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்றாரு. சொல்லி முடிச்சிட்டு எவ்வளவு பணம் தரீங்க வீடு கட்டறதுக்கு? நீங்க குறுக்கால பேசுங்க. இல்ல பேசுங்க எழிலரசன் சொல்லி முடிங்க. நீங்க எப்படி அனுமதிக்கிறீங்க அத? இல்ல பேசுங்க எழிலரசன் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கான நேரம் தான், நீங்க பேசுங்க. உங்களுக்கு தொகை எவ்வளவுனே தெரியல. ஆனா உங்களுக்கு குற்றச்சாட்டை மட்டும் சொல்ல தெரியும். சொல்லுங்க சொல்லுங்க எழிலரசன். கலைஞர் கனவு கட்டும் திட்டத்துக்கு எவ்வளவு பணம் தரீங்கன்னு சொல்லுங்கங்கறேன் நான். சரி பேசிட்டோம் சார் சொல்லட்டும். திரும்ப திரும்ப நீங்க குறுக்கிட்டீங்கன்னா நான் இல்ல திரு எழிலரசன் நீங்க பேசுங்க. உங்களை மதிச்சு நான் குறுக்கிட அதை அனுமதிக்கல. நீங்க இத்தோட பேசாம இருந்துட்டு அடுத்த டர்ன்ல பேசுங்க. அதை கடைபிடிங்க. 3,50,000 3,50,000 திட்டம்ன்றதுக்கு உங்களுக்கு பிரதம மந்திரி வீடு கட்டுற திட்டத்தில் இருக்கா? சரி முதல்ல அதை சொல்லுங்க. பிரதம மந்திரி வீடு கட்டுற திட்டமே 72,000 தான் நீங்க தரீங்க. அதுக்கே உங்களுக்கு பதில் இல்லை.
கலைஞர் கனவிலத்துல 41,000 ரூபாய் மட்டும் நீங்க தந்துட்டு 3,51,50,000 3,09,000 தமிழ்நாடு அரசு தரக்கூடிய திட்டத்தில் எந்த வகையில உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு கேட்கிறேன். இந்த திட்டமும் அந்த திட்டத்திற்கும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்ற அந்த திட்டத்தால் கட்ட முடியாத பிரச்சனையை பற்றி குறிப்பிடுறேன். அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. 2,10,000 வீடு கட்ட முடியாம நிறுத்தப்படுகிற வீடுக்கு திருப்பி பணத்தை அவன் கடகால் போட்டு மேல ஏத்தன பணத்தையும் சேர்த்து திருப்பி கொடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி உங்களால குறிப்பிட முடியல. அதே போல நீங்க சொல்றீங்க என்னது வீடு இது அடுத்த திட்டத்தை பத்தி அவர் சொன்னார். இல்ல நிறைய திட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வர திட்டங்களை எல்லாம் மாநில அரசு நீங்க பேர் மாத்தி வேற பேர்ல செயல்படுத்துறீங்கிறார். எப்படி அது வருதுன்னு கேக்குறேன் நான். அதாவது நீங்க சொன்னீங்க கிசான் திட்டத்தை பத்தி சொல்றீங்க. அது நேரடியா விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசில் இருந்து டெபிட் ஆவறத நீங்க நிறுத்திட்டு அதை மாநில அரசு நிறுத்துதுன்னு பழி சொல்ற விதம் எந்த வகையில நான் கேட்கிறேன். அது நேரடியாக விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசினுடைய வங்கி கணக்காக செலுத்தப்படுவது. இவங்க வழக்கமாக சொல்வதும் அதை நிறுத்தி விடுவதும் என்ற வழக்கத்தை வைத்துக் கொண்டு இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது